ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் இந்த கடைசி காலத்திலே நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எப்படி காணப்பட வேண்டும் என்கிறதை பற்றி பல கருத்துக்களை நம்முடைய தியானத்திலே கர்த்தருடைய வசனத்தின் வழியாக நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த விஷயத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 50வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மார்க்கு 9வது அதிகாரம் 50வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். உப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லுகின்றார். எந்த ஒரு பொருளையும் அந்த அந்த பொருளுடைய சுவையை அதிகரிக்கிறது இந்த உப்பினுடைய தன்மை. இந்த உப்பு வெளியே காணப்படாமல் இருக்க ஆரம்பித்தாலும் கூட அதனுடைய சுவையின் மூலமாக அந்த உப்பு கலந்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி அறிய முடியும். உப்பு இல்லை என்று சொன்னால் அந்த பண்டத்தினுடைய முழு சுவையும் உங்களாலும் என்னாலும் மெய்யாகவே கண்டுபிடிக்கிறது என்பது கடினம். ஒரு பொருளுக்கு நல்ல ஒரு சுவையை கூட்டக்கூடிய அல்லது அதிக மதிப்பான ஒரு காரியத்தை தரக்கூடிய அந்த பங்கு உப்புக்கு காணப்பட ஆரம்பிக்கிறது மாதிரி நமக்குள்ளும் உப்பு நிறைந்த ஒரு மக்களாக விளங்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்திலே சொல்ல ஆரம்பிக்கின்றார். லேவியராகம புஸ்தகத்தில் மோசே என்கின்ற மனிதனின் மூலம் ஆண்டவராகிய தேவன் பேசும் பொழுது அந்த கர்த்தராகிய தேவனுடைய அந்த வாசஸ்தலத்தை பற்றியும் கர்த்தராகிய தேவன் தங்கி தாபரிக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தை பற்றியும் அங்கு பலி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு முறைமைகளை பற்றியும் கர்த்தர் பேசிக்கொண்டே வர ஆரம்பிக்கின்றார். சமாதான பலியை கொடுங்க, அப்புறம் குற்ற நிவாரண பலியை கொடுங்க, பாவ நிவாரண பலியை கொடுங்க, எல்லா விதமான காரியங்களையும் அதன் பின்பதாக உங்களுக்கு தேவையான கர்த்தர் நன்மையான காரியங்களை தந்திருக்கும் பொழுது அதற்குரிய பலிகளை கொடுங்க. இப்படி ஒவ்வொரு விதமான பலிகளை கொடுக்கும் பொழுதும் கர்த்தர் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார், அந்த பலிகளிலே உப்பை குறைய விடாமல் இருப்பாயாகன்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உப்பு எல்லா விதமான விஷயத்திற்கும் பயனாக்கப்படக்கூடிய ஒன்று. இந்த உப்பு நிறைந்த ஒரு மக்களாக நாம் நம்முடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த காரியமாக நாம் ஆண்டவராகிய தேவனுக்கென்று செலுத்த ஆரம்பித்தாலும் கூட அந்த பலியிலே உப்பை மட்டும் நீங்களும் நானும் குறையும்படி அனுமதிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைகளைத்தான் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்கின்றார். அப்படின்னா அந்த உப்பை பற்றி கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் இன்னும் ஒரு வார்த்தை நம்ம வாசிச்சுட்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி அதனுடைய முழு விவரங்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 9வது அதிகாரம் 49வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். மார்க்கு 9:49 வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுகிறது போல எந்த மனுஷனும் அக்கினியினாலே ஒப்பிடப்படுகின்றான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒப்பிடப்படக்கூடிய அனுபவம் எப்போ வருது அப்படின்னா அனல் மூட்டப்படக்கூடிய அந்த அனுபவத்தின் மூலமாய் அவருடைய வாழ்க்கையிலே வருகிறது. அனல் மூட்டக்கூடிய அனுபவங்கள் அப்படின்னா பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே அனல் மூட்டப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். 2 பேர் ஒருமனப்பட்டிருக்கும் பொழுது அனல் மூடும் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம் மேலே வரும் பொழுது அனல் மூட ஆரம்பிக்கிறது என்பதை பற்றி வாசிக்க முடியும். வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது அனல் பற்றி எரிய ஆரம்பிக்கிறது என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள முடியும். இப்படி அனல் மூழ்கிறதற்கு பல விதமான காரியங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட எதை ஆண்டவராகிய தேவன் இந்த காரியத்தினுடைய அடிப்படையிலே நம்மோடு கூட பேசும்படிக்காக விருப்பப்படுகின்றார் அப்படின்னா ஒவ்வொரு காரியத்தினுடைய அடிப்படையிலும் தேவனுக்குரிய ஒவ்வொரு விதமான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தும் பொழுதும் நீங்கள் ஜெபிக்கும் போது வரக்கூடிய அனலாக இருக்கட்டும், வசனத்தின் மூலமாய் வரக்கூடிய அனலாக இருக்கட்டும், ஆவியானவராகிய தேவனால் வரக்கூடிய அனலாக இருக்கட்டும், 2 பேர் ஒருமனப்படக்கூடிய காரியத்தின் மூலம் வரக்கூடிய அனலாக இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றுக்கும் மூல கருத்து ஒன்றுதான் இருக்க முடியும். என்ன அப்படின்னா அன்பு இல்லாமல் ஒருமனப்பட உங்களாலும் என்னாலும் முடியாது. 2 பேர் ஒருமனப்படனா அங்கே அன்பு இருக்கணும். பரிசுத்த ஆவியின் மேலே நீங்கள் அன்பு செலுத்த ஆரம்பிக்கும் போது அந்த ஆவியானுடைய அனல் மேல் மெய்யாக வர ஆரம்பிக்கிறது. ஜெபத்தில் ஒரு அனல் எப்போ உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்தில் நீங்கள் அன்போடு கூட நீங்கள் செய்யப்படக்கூடிய ஜெபத்துக்கு தான் அதிக மதிப்பு உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அன்பினால் நீங்கள் வேத வசனங்களிலே காணப்படக்கூடிய அன்பை நீங்கள் கை கொள்ளும் பொழுது அங்கே அனல் மூட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ இதில் அக்கினியினால் ஒப்பிடப்படக்கூடிய அனுபவம் என்கிறது எதை ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார்? அன்பிலே நீங்களும் நானும் அனல் மூண்ட ஒரு மக்களாக விளங்க வேண்டும். உன்னத பாட்டின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எத்தனை விதமான தண்ணீர்கள் வந்தாலும் அந்த நேச தழலை அந்த தண்ணீருடைய வெள்ளமானது மெய்யாகவே அணைத்து போட முடியாது என்று வசனத்தில் வாசிக்கலாம். அப்போ இது ஒரு அனல் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா மக்களுக்குள் காணப்படக்கூடிய அன்பு தணிந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். அன்பு இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் தேவன் அவைகளை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். அன்புதான் ஆண்டவராகிய தேவனால் போதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை.
அன்பு இல்லாமல் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் சரி, அன்பு இல்லாமல் நீங்கள் ஊழியம் பண்ணாலும் சரி, அன்பு இல்லாமல் நான் கர்த்தராகிய தேவனுக்கு உரியவனாக இருக்கிறேன் என்பதை பற்றி பேசினாலும் சரி, அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்பு இல்லாமல் நீ என்ன காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் அவைகளெல்லாம் வீணாக்கப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. கடைசியில் அவர் சொல்கின்றார், விசுவாசம் அதன் பின்பதாக கர்த்தராகிய தேவன் பேரில் வைக்கக்கூடிய எல்லா விதமான காரியத்திலும் அன்பு ஒன்றுதான் பிரதானமான ஒன்று என்கிறதை பற்றி அவர் தீர்க்கமாக எழுத ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அந்நிய பாஷை பேசினாலும், ஆவியில் நிறைய ஆரம்பித்தாலும், அநேகம் விதமான காரியங்களின் மூடாக கடந்து போனாலும் அன்பு இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றுமே இல்லை என்கிறதை பற்றி அவர் எழுத ஆரம்பிக்கின்றார். இந்த கடைசி நாட்களில் அன்பினுடைய விகிதம் அநேகம் இடங்களில் மெய்யாகவே தணிந்திருக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். எங்காச்சும் ஒரு ஊழியக்காரை விழுந்து போயிட்டா, அல்லது ஏதாவது ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது உண்டானால், அந்த பிரச்சனை நிமித்தம் அவைகளை பற்றி டிபேட் பேசக்கூடிய மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியுமே தவிர, விழுந்து போன அந்த மனிதனுக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரு நல்ல ஒரு வாக்கியம் ஒன்றை விதமாக எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வசனம். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் அதில் 29வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 11:29 இந்த வசனத்தை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறது இல்லையா? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் மேல அன்பினால் நீங்கள் இணைக்கப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய கஷ்டங்களை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பில்லாமல் இருக்கிறது உண்டானால் உங்களுடைய கஷ்டங்களை ஆண்டவராகிய தேவன் விளங்கிக் கொள்கிறது எப்படி? அவர் அன்புள்ள ஒரு தேவனாய் இருக்க ஆரம்பிக்கிறதுனால தான் நீங்கள் படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒவ்வொரு நஷ்டத்தையும் ஆண்டவராகிய தேவன் ஆழமாய் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கின்றார். இந்த ஒரு வியாதியில் அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான், கர்த்தராகிய தேவன் அந்த அன்பினால் அவைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போதுதான் அந்த கஷ்டங்களிலே நீங்களும் நானும் கதறக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் உதவி செய்ய இறங்கி ஓடி விடுகிறத பார்க்க முடியும். இப்போ அன்பு இல்லாமல் நம்ம என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும், அன்பு இல்லாமல் என்ன ஊழியத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அவைகளிலே ஒன்றுமே இல்லை. இந்த கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போன நிறைய இடங்களை பார்க்க முடியும். சபைகள் அன்பு இல்லை, ஊழியங்கள் அன்பு இல்லை, ஊழியக்கார் நடுவில் அன்பு இல்லை, ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்படுகின்ற மக்களுக்கு நடுவில் அன்பு இல்லை, விசுவாசிகள் நடுவில் அன்பு இல்லை. இப்படி எல்லா இடங்களிலும் அன்பு குறைந்திருக்கக்கூடிய நிலைகளை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இப்போ கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார் அப்படின்னா, அன்பை போதிக்கவே நான் இந்த உலகத்தில் வந்தேன். ஆண்டவராகிய தேவன் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு முக்கியமான கருத்து ஒன்றை பேசினார். தேவனாகிய கர்த்தரை பற்றி அவர்களுக்கு முன்பதாக சொல்லும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறார். அந்த அன்பு நிறைந்த ஒரு மனுஷன் தான் அன்பாகிய தேவனை ஆழமான விதத்தில் ஆராய்ந்து பார்க்க முடியும், அறிய முடியும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியவே மாட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் பார்க்க முடியும். நம்ம நிறைய மக்கள் சொல்லுவாங்க, ஆண்டவராகிய தேவன் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார், ஆண்டவராகிய தேவனை பார்த்திருக்கிறேன்னு சொல்லி. அன்பு இல்லை என்று சொன்னால் கர்த்தராகிய தேவனை உன்னாலும் என்னாலும் ஒரு நாளும் அறியவே முடியாது. அப்ப அன்புதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமாக காணப்படக்கூடிய ஒன்று. இதைத்தான் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், உங்களுக்குள் உப்பு உடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள். உப்பு என்கின்ற அன்பின் மிகுதியினால் நீங்களும் நானும் காரியங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம். எதை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அந்த பலியிலே உப்பை நீங்கள் குறைவிடக்கூடாது. அன்பு இல்லாமல் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யாதீங்க. அன்பு இல்லாமல் நீங்கள் காணிக்கப்படாதீங்க. அன்பு இல்லாமல் ஊழியம் பார்க்காதீங்க. அன்பு இல்லாமல் ஜெபம் பண்ணாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பலியிலும் உப்பை நீங்கள் எவ்வளவு வேணும் குறைவிடக்கூடாது. அப்படிதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பப்படுகின்றார் அப்படின்னா, எதை செய்தாலும் அன்பினால் அவைகளில் எல்லா விதமான காரியத்திலும் நீங்கள் நிறைந்தவர்களாக அந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்த பிரயாசப்படணும். அன்பு இல்லாமல் என்ன காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் அதிலே எந்த விதமான பலனையும் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நீங்களும் நானும் எதிர்பார்க்க முடியாது. அன்பு அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு அன்பை பற்றி கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கின்றார். வேத வசனத்தில் சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். வசனம் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தையினுடைய அடிப்படையில் எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 4:2 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க அவனிங்க. அது எப்படிப்பட்ட ஒரு அன்பாக இருக்க வேண்டும்? மிகுந்த தாழ்மையும் சாந்த குணமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் நீங்கள் தாங்கி. முதல் அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒருவன் மெய்யாகவே குறைவுபடும் பொழுது அந்த அன்பினால் நீங்கள் தாங்கும் ஒரு மக்களாக விளங்கணும். இயேசு இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ்ந்த பொழுது பலவிதமான ஓமைகள் யாவற்றையும் சொல்லிக் கொண்டு வருகிறார். அதில் ஒரு சமாரியா நாட்டினுடைய ஒரு மனுஷனை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசிக்கொண்டு வருகின்றார். ஒரு மனிதன் மெய்யாகவே அநேக விதமான கள்ளருடைய கையிலே மாட்டிக்கொண்டார். அவனை அந்த ஜனங்கள் எல்லாரும் அடித்து அவன் கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்கள் யாவற்றையும் மெய்யாகவே அந்த ஜனங்கள் பிடிக்கிக் கொண்டு அவனை குற்றுயிரும் கொலையுருமாக விட்டுட்டு போயிட்டாங்க.
இப்ப அந்த மனிதன் உயிருக்கும் ஜீவனுக்கும் அதன் பின்பதாக சாவுக்கும் இடையிலே போராடி கொண்டிருக்கின்றான். போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 4 மக்கள் அந்த அந்த வழியிலே கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆசாரியனா இருக்கிறான், லேவியனா இருக்கிறான், அதன் பின்பதாக ஆலய தலைவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறான். இப்படி ஒவ்வொரு விதமான மக்களும் வந்து பார்த்துட்டு, எனக்கு அங்க முக்கியமான வேலை இருக்கு, இங்க முக்கியமான ஒரு வேலை காணப்பட ஆரம்பிக்கிறது. நான் ஆலயத்துல வந்து நான் சீக்கிரமா போக வேண்டும். ஆலயத்துல இருக்கக்கூடிய ஆராதனையுடைய முக்கியமான பொறுப்பு என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்படுது. ஆகவே நான் அந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு மனிதர்களும் அந்த மனிதனை கவனிக்காம போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு சமாரியா நாட்டிலே காணப்படக்கூடிய ஒரு மனுஷன், இந்த நாட்களில் சமாரியர்கள் மெய்யாகவே யூதர்களால் அங்கீகரிக்கப்படாத ஒரு மக்களாக விளங்கினவர்கள். இந்த சமாரிய ஒருத்த மாத்திரம் என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் அந்த மனிதனை தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் ஒரு சத்திரத்தானுடைய கரங்களை கொண்டு போய் கொடுத்து, அவனுக்கு தேவையான எல்லா விதமான பலவீனத்தை ஆற்றக்கூடிய அளவிற்காக அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தையும் அந்த மனிதன் வார்த்து, அதன் பின்பதாக சத்திரத்தானுடைய கையில் வந்து கொஞ்சம் காசை கையில் கொடுத்துட்டு, அவனை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒருவேளை இந்த காசு உங்களுக்கு போதுமானதாக இல்லை என்று சொன்னால், நான் திரும்ப வரும்போது அந்த காசை நீ எவ்வளவு காசை நீ செலவழிக்க அந்த காசை நான் மெய்யாகவே நான் தரக்கூடியவனாய் விளங்குகிறேன் என்பதை பற்றி பேசி அவனை இந்த மனிதன் கவனித்து அனுப்புகிறதை பார்க்க முடியும். இப்ப கர்த்தராகிய தேவன் கேட்கிறார், இதுல யார் செய்யக்கூடிய காரியம் மேன்மை உள்ளது? அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, அந்த சமாரியன் செய்த காரியம் தான். இதே மாதிரி தான் நீங்களும் அன்பினால் சகல கிரியைகளையும் செய்யுங்கள். அன்பு இல்லாமல் நீங்க செய்யக்கூடிய ஊழியங்கள் அல்ல, அன்பு இல்லாமல் செய்யக்கூடிய ஆலய ஆராதனை அல்ல, அன்பு இல்லாமல் செய்யக்கூடிய பணிகள் அல்ல, அன்பினால் செய்யப்படக்கூடிய கிரியைகளைத்தான் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்கின்றார். அப்போ முதல் காரியம் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடிய அன்பாக. ஒருவர் குறைவுபடும் பொழுது நீங்கள் அந்த குறைவை உங்க குறைவு மாதிரி நீங்க நினைக்கணும். அவங்களுக்காக நீங்க கண்ணீர் வடிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு வருகிறது உண்டானால், நான் அந்த குறைவை எப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் அப்ரோச் பண்ணேன் பாருங்களேன். அந்த குறைவு வரும்பொழுது என்னால் அந்த குறைவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் மெய்யாகவே தவிக்கிறது மாதிரி, தத்தளிக்கிறது மாதிரி, என்னுடைய சகோதரன் குறைவுபடும் பொழுது நான் அதே தவிப்புள்ளவனாக காணப்படுகிறது தான் உண்மையான அன்பு என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இப்போ உண்மையான அன்பு, உண்மையான ஒரு பாசம்னா என்ன அர்த்தம்? சும்மா பேரளவில் நான் உனக்கு அந்த ஒரு காரியத்தை செஞ்சிருப்பேன், அந்த ஒரு அது இல்லை. அவனுடைய வேதனை நான் என்னுடைய சொந்த வேதனையாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். அவனுடைய காயத்தை நான் என்னுடைய சொந்த காயமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். தன்னுடைய சகோதரனை காட்டிலும் அதிக சொந்தமாக நேசிக்கக்கூடிய மக்கள் அநேகம் பேர் உண்டு. அப்படித்தான் வசனத்துல பார்க்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் அவர்களுக்காக இழக்க கொடுக்கக்கூடிய மக்கள் அநேகம் பேர் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அன்பு நிறைந்தவராக எல்லா ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறவராக கடந்து வர ஆரம்பித்தார். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில முக்கியம் என்ன அப்படின்னா வந்து அவனுடைய உயிர் அவனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த உயிருக்காக அவன் என்ன காரியத்தை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய உயிரே கொடுக்கிறான்னா, இயேசு தன்னுடைய உயிரை காட்டிலும் உங்களையும் என்னையும் எவ்வளவு தூரம் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று பாருங்கள். அப்ப இந்த அன்பு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கடைசி வரைந்தும் காணப்பட வேண்டியது அவசியம். அன்பு இல்லாம நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு, நான் கர்த்தர் நான் நேருக்கு நான் பார்த்தேங்க, நேற்று தான் வந்தார், முந்தின நாள் தான் வந்தாருன்னு சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய அங்கீகரிப்புக்கு தூரமானது. அதை கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதெல்லாம் இல்லை. அன்பு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தார். உங்களுடைய சகோதரன் ஒருத்தர் குறைவுபடும் பொழுது அவனை கண்டும் காணாமல் போய் நான் கர்த்தராகிய தேவனை முகமுகமாய் பார்த்தேன் என்று சொன்னால், அதை ஆண்டவராகிய தேவன் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை அனுமதிக்க முடியும்? அன்பினால் தான் கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் சந்திக்க முடியும். அன்பினால் தான் ஆண்டவராகிய தேவனோடு கூட உங்களாலும் என்னாலும் தொடர்பு கொள்ள முடியும். அன்பு இல்லாமல் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நிற்க நீங்களும் நானும் தகுதி பெற்ற ஒரு மக்களாக ஒரு காலத்திலும் காணப்பட முடியாது. அப்ப இந்த உப்பு என்கிறது எதை ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்கிறது? அன்புள்ள ஒரு மக்களாக. அந்த அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடிய அன்பாக. ஒருவர் விழுகிறதிலே நீங்களும் நானும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனிதனாய் அல்ல. ஒருவனுடைய பலவீனம் என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தரக்கூடியதாய் அல்ல. ஒருவனுடைய குறைவு என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தரக்கூடியதாய் அல்ல. அவனுடைய குறைவை நானே ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்குகிறேன். அவனை நான் தாங்க ஆரம்பிக்கிறேன். அவனை நான் சுமக்கிறேன். அவனுடைய ஒவ்வொரு விதமான அந்த வேதனைகளையும் நான் என்னுடைய சொந்த வேதனையாக நினைவு கூற ஆரம்பிக்கிறேன். இப்படித்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அன்பை போதிக்கக்கூடியவராய் கடந்து வர ஆரம்பித்தார். மற்றவனுடைய பாடுகளை அவர் தன்னுடைய சொந்த பாடாகவே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மற்றவனுடைய காயத்தை சொந்த காயமாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த அன்பைத்தான் ஆண்டவராகிய தேவன் போதித்த இந்த அன்பிலே காணப்படக்கூடிய மக்களாகத்தான் நீங்களும் நானும் விளங்கணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகளை பாருங்க. மற்றவன் மெய்யாகவே இடரும் பொழுது நீங்களும் நானும் சந்தோஷப்படுறோம். மற்றவங்க வேதனைப்படும் பொழுது நீங்களும் நானும் கேலி பேச ஆரம்பிக்கின்றோம். மற்றவர்கள் குறைவுபடுத்தப்படும் பொழுது நீங்களும் நானும் அவைகளை பற்றி எவ்வளவேனும் அக்கறை கொள்ளாம, அவங்களுக்காக புலம்பி எழாம, அவங்களுடைய காரியங்களுக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் என்று பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி கிறிஸ்தவம் என்று அழைக்கப்படக்கூடிய அல்லது ஆண்டவராகிய தேவனால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மார்க்கம், இது அன்பினால் மெய்யாகவே கட்டப்பட்ட ஒரு மார்க்கம்.
அன்பினால் இருக்கக்கூடிய மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவனால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் ஒரு மனுஷன் உள்ள வந்துட்டானாலே அவனுடைய மனதிலே காணப்படும் எல்லா காய்மகாரங்கள், எல்லா விதமான மற்ற மக்களை மன்னிக்க முடியாத சுபாவங்கள் எல்லாம் போயிடணும். அப்படி இன்னும் போகலன்னா நீங்கள் இன்னும் ஆண்டவராகிய தேவனுக்குள் முழுமையுமாய் வரலன்னு அர்த்தம். நீங்க முழுமையா வந்துட்டா என்ன விதமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கும்? உங்களால் மன்னிக்கப்பட முடியாதவர்கள் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா ஜனங்களையும் மன்னிச்சிருவீங்க. ஏனென்றால் இயேசு அப்படித்தானே மன்னிக்க ஆரம்பிச்சாரு. அவர் ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் அறைந்தவனையும் கர்த்தராகிய தேவன் மன்னிக்கிறார் என்றார். அந்த மார்க்கத்திலே சார்ந்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் எத்தனை பேரை மன்னிக்க பழக வேண்டியது அவசியம் என்று பாருங்கள். அப்போ உப்பு என்கிறது எதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார்? ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடிய அன்பினால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உப்புக்கு சமானம் என்று கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்க முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் இந்த அன்பு என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 5வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்றது பாருங்க. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அன்பினால் ஒருவரை ஒருவர் மேன்மையாக நினைவு கூறுங்கள் போல. நீங்க அவனுக்கு வேலை செய்யுங்கன்னு சொல்றாரு. நீங்க எப்படி வேலை செய்யணுமா? அன்பினால் நீங்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது அவருடைய சீஷர்கள், உங்களுக்கே தெரியும், இயேசு கிறிஸ்து அதாவது ஒரு பிரதானமான ஒரு மனிதனாக எல்லா ஜனங்களாலும் நினைவு கூறப்பட ஆரம்பித்தார். அவர் தான் அந்த ஒரு மார்க்கத்தை தோற்றுவிக்கின்றார். எல்லா ஜனங்களும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை சேரும்படிக்காக கடந்து வராங்க. அப்ப அந்த மார்க்கத்தினுடைய லீடர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை பந்தி இருக்க செய்து இயேசு கிறிஸ்து நேராக வந்து தன்னுடைய அறையை கட்டி கொண்டு அவர்கள் கால்களுக்கு பக்கத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு பாதத்தை கழுவ ஆரம்பித்தார். உடனே எல்லா ஜனங்களுக்கும் பயம் வந்துருச்சு. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்றீங்க? எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும்? நீர்தான் எங்களுக்கு எஜமானுங்கிறதை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர்தான் எங்களுடைய தலைவர் என்பதை அறிந்திருக்கிறோம். நீர்தான் எங்களுக்கு எல்லா விதமான காரியத்தையும் எங்களை இயக்கக்கூடியவர் என்பதை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்க சொன்ன வார்த்தைகள் யாவற்றையும் நாங்கள் விசுவாசிக்கிறதுனால நீர்தான் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதை கூட நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட நீர் எங்களுடைய கால்களை எப்படி நீங்கள் கழுவலாம் என்கிறதை பற்றி அவங்க கேட்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் உங்களுடைய கால்களை உங்களுடைய எஜமான் என்றும் உங்களை மேய்க்கக்கூடிய மேய்ப்பன் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் அறிவிக்கப்படக்கூடிய நானே ஒருவருடைய கால்களை ஒருவருக்கு முன்பதாக கழுவுகிறது உண்டானால் நீங்களும் ஒருவரின் கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள். அப்படின்னா அர்த்தம், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள், அன்பினால் நிறைந்து ஊழியம் செய்யுங்கன்னு சொல்றாரு. அன்பினால நிறைந்து செய்யக்கூடிய ஊழியம்னா அந்த ஊழியத்திலே மேன்மையான காரியத்தை நீங்க நினைக்க மாட்டீங்க. ஊழியம்னா என்ன அர்த்தம்? வேலை பார்க்கறது. அதனை எப்படிப்பட்ட வேலை பார்க்குறாரு இயேசு கிறிஸ்து? என்ன வேலை பார்க்குறாரு பாருங்க. அவங்களுடைய காலை போய் கழுவுறாரு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேன்மையான ஒரு காரியத்தை அல்ல, அவர்களுடைய கால்களை கழுவக்கூடிய அளவுக்கு தன்னை அவ்வளவு தூரம் தாழ்த்தக்கூடிய ஒரு நிலைகளை உருவாக்குகிறது உண்மையான அன்பு. மற்றவங்களை மேன்மைப்படுத்தி நான் என்னை சிறுமைப்படுத்தக்கூடிய அனுபவத்துக்கு பேர் தான் உண்மையான அன்பு என்று கர்த்தர் நமக்கு போதிக்கின்றார். அப்போ இந்த நாட்களில் நம்ம வந்து எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு மனிதன் தன்னை சிறுமைப்படுத்த ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டான். தன்னுடைய சிறுமையை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு யோசிப்பான். தன்னுடைய எந்த விதமான கேவலத்தையும் மற்ற மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக பார்த்து விடக்கூடாது என்கிறதுல கண்ணும் கருத்துமாக காணப்படக்கூடிய மனுக்குலம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறுமையை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு சிறுமையை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை கனப்படுத்துகிறது உண்டானால் அதுதான் உண்மையான அன்பு என்று கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ உண்மையான அன்புக்கு என்ன இலக்கணத்தை கர்த்தர் சொல்லுகின்றார் அப்படின்னா, உன்னை நீ தாழ்த்தி மற்றவனை மேன்மையாக நினைவு கூறக்கூடிய அனுபவம் தான் உண்மையான அன்பு என்று கர்த்தராகிய தேவனால் தீர்ப்பிடப்பட ஆரம்பிக்கிறது. இப்ப உலக அரங்குல நீங்க யோசிச்சு பாருங்க, தங்களை தாழ்த்தி மற்றவர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய அந்த அன்பினுடைய விகிதத்தை எங்க பார்க்க முடியும்? எங்கேயாச்சும் ஒரு ஊழியத்துக்குள்ள நீங்க போய் பாருங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த தலைமை ஊழியக்காரனுக்கு ஈக்குவலண்டாக ஒருவனை கூட பக்கத்துல கூட உட்கார விட மாட்டாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பாருங்க, இயேசு கிறிஸ்து தரையில உட்கார்ந்துட்டு அவர்கள் எல்லா விதமான மக்களையும் பந்தி இருக்க பண்ணி இயேசு கிறிஸ்து அவருடைய கால்களை கழுவினார் என்று சொன்னால் தன்னை இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்த்த ஆரம்பிக்கிறார் என்று பாருங்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே சிறுமை ஏற்றுக்கொண்டு மற்ற மக்கள் அவங்களுடைய வஸ்திரத்தை ஆண்டவராக தேவன் தரிப்பிக்க ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல. அவங்களுடைய சரீரத்தில் காணப்படக்கூடிய அநேக விதமான குறைவுகள் யாவற்றையும் கர்த்தராகிய தேவன் தொடச்சு போட்டால் கூட பரவாயில்ல. ஒருவேளை அவருடைய தலையிலே வாரப்படாது இருக்கக்கூடிய அந்த முடியை ஆண்டவராகிய தேவன் வாரிவிட்டால் கூட பரவாயில்ல. இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய அந்த காரியத்தை பாருங்க. அவர்கள் கால்கள் படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த தூசிகளின் நிமித்தமாக அழுக்கடைந்த அந்த கால்களை இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி கழுவ ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இதுதான் உண்மையான ஒரு அன்பு. மற்றவனை மேன்மைப்படுத்தி நான் என்னை குறைவாக நினைவு கூற ஆரம்பிக்கிறது தான் உண்மையான அன்பு.
இப்ப இந்த அன்பு என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சதான் நான் செய்யக்கூடிய எல்லா விதமான நிலைகளும் ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியும். கர்த்தரே இந்த வழி எனக்கு காமிச்சிருக்கிறார்னா, நீங்களும் நானும் அதே வழியிலே கட்டாயமாக நடந்து போக வேண்டியது அவசியமான ஒன்று. அப்ப ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கக்கூடிய இந்த அன்பின் பாதை எப்படிப்பட்ட பாதைன்னா, உங்களையே நீங்கள் மேன்மையாக நினைவு கூறாம மற்றவர்களை உயர்த்தியும் உங்களை நீங்கள் தாழ்த்தவும் தக்கதான அந்த நிலைகள் தான் உண்மையான அன்புக்கு இலக்கணம் என்று கர்த்தராகிய தேவனுடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. மூணாவது ஒரு கருத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்ல ஆரம்பிக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த வசனம் என்ன சொல்ல பாருங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு உள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். அந்த அன்பில் உண்மையான ஒரு அன்பு நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுனாலே, அவர்கள் செய்த எந்த குற்றத்தையும் நீங்களும் நானும் ஆழமா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா கூட அந்த காரியங்களை உங்களாலும் என்னாலும் திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் யோசிக்க கூட முடியாது. அதுதான் உண்மையான ஒரு அன்பு. அதை நீங்க கம்ப்ளீட்டா மறந்துடுவீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பல விதமான மக்கள் செய்யக்கூடிய காரியங்களை மறக்க முடியாமல் போவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அன்பு இல்லாத ஒரு நிலைதான் காரணம். இயேசு கிறிஸ்துவை பற்றி கர்த்தருடைய வசனத்துல பார்க்கிற சங்கீதங்களின் புஸ்தகத்துல ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சமுத்திரத்தின் ஆழத்திலே தூக்கி எறிய ஆரம்பிக்கிறாராம். அவைகளை ஆண்டவராகிய தேவன் மறந்து போக ஆரம்பிச்சிடார். நம்ம எவ்வளவு தூரம் பாவத்தினுடைய காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக போய் நம்முடைய பாவங்களை அறிக்கை இடுகிறது உண்டானால், ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் கர்த்தராகிய தேவனுடைய கிருபையை அவர்களுக்கு ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய குறைவுகளை ஒத்துக்கொண்ட மனுஷன் மேல் கர்த்தராகிய தேவன் வைக்கின்றார். சமுத்திரத்தின் ஆழத்திலே கர்த்தராகிய தேவன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் யாவற்றையும் தூக்கி எறிந்து பின்பு அந்த காரியங்களை ஆண்டவராகிய தேவன் ஒரு நாளும் நினைவிலே கூட யோசித்து கூட பார்க்க மாட்டார். ஆனால் பல நேரங்கள் நம்ம பாவங்களை மன்னிக்க ஆரம்பித்தாலும் கூட சில சண்டை வரும் பொழுது அந்த காரியங்களை நம்ம யோசித்து அந்த காரியங்களை நம்ம திரும்ப பேச ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையான அன்பு நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்லை. வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், திரள் பாவங்கள், எத்தனை திரள் பாவங்கள் நமக்கு எதிராக காணப்பட ஆரம்பித்தாலும் உண்மையான அன்பு ஆண்டவராகிய தேவனால் போதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சரியான மார்க்கத்தில் நீங்கள் கடந்து போயிட்டீங்கனாலே எப்படி இருக்கும் அப்படின்னா, எத்தனை திரளான பாவங்கள் நமக்கு விரோதமாக அவர்களால் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை அவர்கள் மறந்து போக ஆரம்பிக்கிறார். இயேசு அப்படித்தான் காரியங்களை செயல்படுத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடித்தவனை ஒரு தடவை கர்த்தருடைய வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும்படிக்காக அநேக விதமான ஜனங்கள், அந்த ரோம வீரர்கள் யாவரும் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக பட்டயத்தை உருவி இருக்கக்கூடிய ஒரு மக்களாய் கடந்து வராங்க. இயேசுடைய சீஷர்களிலே ஒருவன் இந்த மாதிரியான காட்சியை கண்ட மாத்திரத்துல தன்னுடைய அறையிலே வைத்திருக்கக்கூடிய பட்டயத்தை உருவி அந்த மனுஷனுடைய வலது காதரை வெட்டிட்டான். இயேசு பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிற அந்த மனுஷன் இப்ப இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களிலே ஒருவன் இந்த மனுஷனுடைய காதை வெட்ட ஆரம்பிச்சிட்டான். இவன் வெட்டி இருக்கக்கூடிய அந்த மனிதன் காது வெட்டப்பட்டதினாலே அவன் மெய்யாகவே துடித்து போயிட்டான். இதை கண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை பிடிக்க வந்தவன் அவனுக்கு நான் அற்புதம் செய்கிறது எப்படி என்பதை பற்றி எவ்வளவேனும் யோசித்து பாராம அவனுடைய காதை எடுத்து அந்த இடத்திலே கொண்டு போய் வைத்து அவனுக்கு அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். இதுதான் உண்மையான ஒரு அன்பு. அவன் செஞ்சிருக்கக்கூடிய தப்பு அவனால யோசிக்க முடியுதா பாருங்களேன். அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே பிடித்து கொண்டு போய் சிலுவையிலே அறையும்படிக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஆணை பெற்று வந்திருக்கக்கூடிய அந்த மனிதன். ஆனால் அந்த மனிதனையும் கர்த்தராக தேவன் மன்னித்து அவனுக்கும் ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொன்னால், இந்த அன்புக்கு இணையாக எந்த அன்பை உங்களாலும் என்னாலும் பேச முடியும்? இதுதான் உண்மையான ஒரு அன்பு, திரளான பாவங்களை மூடக்கூடிய அன்பு. என்னுடைய அன்பு, என்னுடைய வாழ்க்கையில் நான் அன்பா இருக்கிறேங்கிறத பற்றி நான் பேசுகிறேனே தவிர இன்னும் மற்ற மக்கள் செய்திருக்கக்கூடிய குறைவுகளை என்னால் மறக்க முடியவில்லை என்று சொன்னார். அவர்களை பார்க்கும் பொழுதே அந்த நினைவு எனக்குள் வருகிறது என்று சொன்னால் உண்மையான அன்பு எனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். உண்மையான அன்பு இருந்துச்சுனாலே அவைகளை நான் மெய்யாகவே மறந்து போயிடுறேன். அவைகளை பற்றி நான் யோசிக்க மாட்டாதவனாய் விலகி போக ஆரம்பிக்கிறதை நான் பார்க்க முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் தோற்று போனதை போல காணப்படுவதற்கு என்ன காரணம்னா, அன்பு என்கின்ற விகிதத்தை எந்த இடத்துல உங்களால் என்னாலும் பார்க்க முடியல. ஊழியர்களுக்கு மத்தியில் பார்க்க முடியல, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியில் பார்க்க முடியல, தீர்க்கதரிசிகள் மத்தியில் பார்க்க முடியல, கர்த்தரை பார்க்கிறேன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியில் பார்க்க முடியல. எந்த இடத்துல நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும் அன்பு இல்லாத அந்த நிலைகளை எல்லா இடங்களிலும் நீங்களும் நானும் எங்கும் அங்கும் ஆழமான விதத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனால்தான் ஜனங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலைகளின் ஊடாக ஜனங்கள் வர முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? அன்பற்ற ஒவ்வொரு விதமான வாழ்க்கையுடைய நிலைகள். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, அன்புதான் ஆண்டவராகிய தேவனால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை.
ஆண்டவர் இந்த உலகத்திற்குள்ளாக எதற்காக வந்தார் என்றால் தன் பிதாவாகிய தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படிக்காகத்தான். தான் இந்த மக்களை நேசிக்கிறேன் என்கிற அன்பை மக்களுக்கு மதிலே அறிவுறுத்தும்படிக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் தவிர ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்காகவோ தன்னுடைய பலத்தை நிரூபித்து காண்பிக்கும்படிக்காகவோ இந்த உலகத்தை போல 7 உலகத்தை சிருஷ்டிக்க என்னால் முடியும் என்று சொல்லி தன்னுடைய அதீதமான அந்த சக்தியை வெளிப்படுத்தும்படிக்காக கர்த்தராகிய தேவன் வரல. தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் நீங்களும் நானும் அன்பை வெளிப்படுத்தினால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனால் நீங்களும் நானும் மெய்யாகவே உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாக விளங்க முடியும். ஏன்னா அவர் போதித்த மார்க்கமே அதுதான். இதுக்கு தாண்டி என்ன விஷயங்களை நீங்கள் பேச ஆரம்பித்தாலும் அன்பு என்கின்ற அந்த உப்பு இல்லை என்று சொன்னால் அதில் ஒரு பயனுமே இல்லை. உப்பு இல்லாமல் நீங்கள் என்ன சாப்பாடை சாப்பிட்டாலும் அதனுடைய முழு சுவையை உங்களால் என்னாலும் மெய்யாகவே ஆராய்ந்து பார்க்க முடியாது. அதனுடைய முக்கியமான சுவையினுடைய காரியங்கள் எல்லாவற்றினுடைய முக்கியத்துவத்தை உங்களால் என்னாலும் ஆழமான விதத்தில் உணர்வது கடினம். அப்போ வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் அன்புதான் ஒவ்வொரு விதமான காரியத்தினுடைய அடிப்படையாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால அன்பினால் நிறைந்த ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். கடைசியாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 21வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 21:7 இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அது என்ன வார்த்தையை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். 4வது ஒரு காரியம் அப்படின்னா ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அன்பாயிருந்த சீஷன் தான் இயேசுவை அறிய ஆரம்பிக்கின்றான். இயேசுவை அறிந்திருக்கிறேன்னு சொல்லலாம் போய். எவன் ஆண்டவராகிய தேவனை அறிய முடியும் என்று சொன்னால் அன்பு இல்லாமல் நான் கர்த்தராகிய தேவனை தரிசித்தேன் என்று சொல்லியோ, அன்பு இல்லாமல் கர்த்தராகிய தேவனுடைய குரலை நான் கேட்டேன் என்று சொல்லியோ, அன்பு இல்லாமல் நான் கர்த்தராகிய தேவனை நான் தடவி கண்டுகொள்ள ஆரம்பித்தேன் என்று சொல்லியோ எவன் சொல்ல ஆரம்பித்தாலும் அவர்களை நீங்கள் எவ்வளவு வேணும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அன்பு இல்லாதவன் தேவனை ஒரு நாளும் அறியவே முடிய. வசனம் அப்படித்தான் போட்டிருக்கு. இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் மேலே அன்பு கூர்ந்த அந்த சீஷன் தான் பேதுருவோடு கூட பேச ஆரம்பிக்கிற. அந்த பேதுருவும் ஆண்டவராகிய தேவனுக்கு சமீபமாய் காணப்பட்ட ஒரு மனுஷன் தான். ஆண்டவராகிய தேவனுடைய மறுரூப மலைக்கு இந்த பேதுருவையும் கர்த்தராகிய தேவன் கூட்டிக் கொண்டு போக ஆரம்பித்தார். இந்த ஜனங்கள் யாவராலும் அறியப்பட முடியாதவராய் இயேசு கிறிஸ்து இப்ப முன்னால வர ஆரம்பிக்கின்றார். எல்லா விதமான ஜனங்களும் அவர் யாரோ என்கிறதை பற்றி யோசிக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு அன்பாய் காணப்படக்கூடிய சீஷன் தான் அந்த பேதுருவுக்கு சொல்லுகின்றான் அவர் கர்த்தர் என்பதை பற்றி பேசுகின்றார். அப்ப அன்பினால் தான் கர்த்தராகிய தேவனை அறியவே உங்களால் முடியும். அன்பினால் தான் கர்த்தருடைய சித்தத்தை உணர உங்களால் முடியும். அன்பு இல்லாமல் எதையும் உங்களாலும் என்னாலும் சாதிக்கவே முடியாது. அன்பு இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் அவைகளை கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஆகவேதான் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படக்கூடிய நீங்களும் நானும் அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கவும், அன்பிலே நிறைந்தவர்களாய் கர்த்தருடைய பணிகளை செய்யவும், அன்புக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய பராமரிப்புக்கும் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகள் யாவற்றையும் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் நாம் செய்யும் எல்லா காரியங்களும் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படுத்தப்படக்கூடியதாக கர்த்தருடைய ராஜ்யமாகிய அன்பின் ராஜ்யத்திலே நீங்கள் பங்கு பெறும் ஒரு மக்களாக விளங்க முடியுமே தவிர மற்ற அன்பு இல்லாமல் எவைகளை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் தேவன் அவைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, அன்பினால் நிறைந்து கிரியைகளை செய்ய பிரயாசப்படுங்கள். அன்பு இல்லாமல் ஆண்டவராகிய தேவனை அறிகிறது கடினம். அன்பினால் நிறைந்து நீங்கள் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தால் தேவன் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே வந்தாரோ அந்த நோக்கத்தை நீங்களும் நானும் தடையில்லாமல் நிறைவாக்க நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, அன்பை வெளிப்படுத்தும்படிக்காகவே இந்த உலகத்திலே வந்தீர். நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பாய் இருந்தால்தான் உம்முடைய சீஷர்கள் என்று எல்லா ஜனங்களாலும் அறியப்பட முடியும் என்று கர்த்தராகிய தேவன் பேசினீர். ஆனால் அன்பு இல்லாமல் வாழக்கூடிய ஒவ்வொரு விதமான நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒருவன் பலவீனப்படுகிறது உண்டானால் எங்களுடைய மனம் பற்றி எரியாதோ என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கேட்டாரே. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இடறி போகும் பொழுது நாங்கள் கைகூட்டி அவர்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறோம். அன்பு இல்லாமல் ஊழியங்களை செய்யக்கூடிய மக்களுடைய நிலை, அன்பில்லாமல் ஜெபிக்கக்கூடிய மக்களுடைய நிலை, மற்றவர்களுடைய பாவங்களை இன்றைக்கு வரைக்கும் மறவாது இருக்கக்கூடிய அந்த மனநிலை, இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமானவை என்பதை இந்த நாளில் உடைய வசனங்களின் மூலம் கற்றுக்கொள்ள நீர் தந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஒன்றுதான் கர்த்தராகிய தேவனை அறியக்கூடிய மார்க்கம் என்றும், அன்பு இல்லாமல் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையான காரியங்களின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியாது என்கிறதை பற்றியும் உடைய வசனத்தின் மூலம் நாங்கள் ஆழமாய் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகள் இனி வரக்கூடிய காலங்களில் ஆகிரும் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே எதற்காக வந்தீர் என்பதை
என்பதை ஆழமான விதத்தில் புரிந்து கொண்டு அன்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி அன்புதான் தேவன் என்பதை எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக அறிவிக்க இவர்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ராஜ்யத்தை, இந்த உலகத்தை அன்பின் உலகமாக உருவாக்கி தேவன் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமாக, அன்பினுடைய ஸ்தலமாக இந்த உலகத்தை நாங்கள் உருவாக்க எங்களுக்குள் ஒப்புடையவர்களாக நாங்கள் காணப்பட கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உப்பு உள்ளவர்களாக நீங்கள் உங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ளும்படிக்காக அன்பினால் நிறைந்து கிரியைகளை செயல்படுத்த ஆரம்பித்தால் நிச்சயமாக உங்களுடைய செயல்களிலே ஒன்றும் ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாததாக கடந்து போகிறதில்லை. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றுக்கும் உரிய பதில்களை நிச்சயமாய் தந்து உங்களையும் தம்முடைய ராஜ்யத்திலே மகிமையோடு கூட மெய்யாகவே நிலைநிறுத்துவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.